நாம எல்லாருமே 12th படிக்கிறப்ப இந்த ஒரு அட்வைஸை கண்டிப்பா ஒரு டைமாவது கேட்டிருப்போம். கான்செப்டை புரிஞ்சுபடின்னு உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்க பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா உங்க டியூஷன் ஆகட்டும், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் இந்த ஒரு அட்வைஸை ஒரு டைமாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த வருஷம் 12th பப்ளிக் டஃபா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு அட்வைஸ் பயங்கர பெருசா மாறிடுச்சு. இனிமே கான்செப்டை புரிஞ்சு படிக்கலன்னா லிட்டரலி மார்க்கே வராது, அந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க. பட் இவ்வளோ சொன்ன அவங்க உங்ககிட்ட எப்படி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு டைமாவது சொல்லியிருக்காங்க? நான் கேட்கறது எல்லா யூடியூப் சேனல்ஸ் அண்ட் எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் எல்லா டியூஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து தான். யாருமே சொன்னதில்லைல்ல. எப்படி இந்த டாப்பர்ஸ் எல்லாமே பக்காவா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க? அந்த கான்செப்ட் உண்மையாவே எப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு உங்ககிட்ட ஆள் மனசுல நல்ல டவுட் இருக்கும். ஆனா அதுக்கான விடை இவ்வளவு நாள் கிடைக்காம இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்கான சொல்யூஷனை இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்ன்றதையும் நான் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நான் உங்க கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, வீடியோ ஸ்டார்டிங்ல அஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்மேட் படியே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஜெனரலான கொஸ்டின் தான்.